ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சவ் சவ் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம சவ் சவ் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு சைடு துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சது இந்த மாதிரி நல்லா கரண்டியிலே மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறியெல்லாம் இதுலேயே ஆட் பண்ணிடுங்க. காய்கறி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் வெந்திருக்கும். இப்போ வந்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா காய் ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அவ்வளோதான், சூப்பரான சவ் சவ் சாம்பார் ரெடி. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.